அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிதிஷ் முரளிமோகன். அதாவது கோழிக்கோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தீபக்னு சொல்லக்கூடிய ஒரு 47 வயது இளைஞர் பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் போயிட்டுருக்காரு. அதாவது கண்ணூர் போகக்கூடிய ஒரு பஸ்ஸில், ப்ரைவேட் பஸ்ஸில் போயிட்டுருக்கார். அந்த பஸ்ஸில் அவர் ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வீடியோ எடுக்குது. வீடியோ எடுக்கும்போது இந்த வீடியோ எடுத்து ஆல்ரெடி அந்த பொண்ணு சோஷியல் மீடியா நல்ல ரீச்சில் இருக்கக்கூடிய பொண்ணு தான். ஒரு 10K ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுருக்கு அந்த பொண்ணு. அந்த வீடியோ எடுத்து அந்த பொண்ணை அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுது. பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் வியூஸு, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸு, லைக்ஸ் எல்லாமே வருது. இதை பார்த்த உடனே எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவரை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னு ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா, இவர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அவரை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சோன்னே பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கிறது 16ஆம் தேதி காலையில் நடக்குது. அவர் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது நடக்குது. நடந்த சம்பவம் கழிச்சு, அதாவது கரெக்டாக 18ஆம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா இவர் அந்த வருத்தத்தினால, அதாவது இவர் எல்லாரும் ப்ளேம் பண்ணுறாங்க. என்னென்னு ப்ளேம் பண்ணுறாங்கன்னா, நீ இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட தப்பாக நடந்து, இவருக்கு பசங்க இருக்குது, கல்யாணம் ஆகிடுச்சு, இவருக்கு பொண்ணுங்கிட்ட தப்பாக நடந்துட்டுன்னு ப்ளேம் பண்ணுற மாதிரி இவர் எல்லாருமே அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணி இவரை தப்பான பார்வையில் பார்த்து இவர் அந்த வலி தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி நைட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு. தீபக்ன்ற நபர் இறந்து போயிடுறாரு. இது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. வைரலாக போயிட்டு இருக்கும்போது இப்போ என்ன மாதிரி தோற்றத்தில், ஏதோ 2 பாணியில் பேசுகிறாங்க. இதை பற்றி எப்படி பேசுகிறாங்க, அந்த பொண்ணு சைட்லேருந்து எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பண்ணது கரெக்டு, தப்பாக நடந்துக்கனா அது வீடியோ எடுக்கிறது தப்பு இல்லை, அப்போ தான் நமக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது போகிறோம் அப்படின்னா அவங்க கேட்பாங்க, உண்மையிலே தப்பாக நடந்துக்கிட்டது என்ன ப்ரூஃப்னு காக்கும்போது இந்த வீடியோவை காட்டுறது அப்படின்னு சொல்லி அந்த தரப்பில் சொல்கிறாங்க. அது இந்த தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் கிட்டவே வரல, இந்த பொண்ணு தான் ரொம்ப வேணும்னே கிட்ட நிற்கிது போய். அது மட்டும் இல்லாமல் அது 30 செகண்ட் வீடியோ தான். அதுவும் இல்லாமல் அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷனும் அந்த மாதிரி இல்லை. இந்த பொண்ணு தான் ரொம்ப கிட்ட போய் நிற்கிது. அது இல்லாமல் அது இறங்குற டைமில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு டீம் பேசுது. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் மெயினான காரணம் என்னன்னு தெரியுங்களா? அதாவது அந்த பையன் சூசைட் பண்ணதுக்கான மெயின் காரணம் அந்த பொண்ணோ இல்லை அந்த பையனோ, இது எதுக்குமே காரணம் யாருன்னு, அந்த பையன் சத்ததுக்கான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த சோஷியல் மீடியாலையும் அதுவும் இல்லாமல் அவரை நேரில் பார்த்தோம் தப்பான பார்வையில் ஜட்ஜ் பண்ணது தான் அதுக்கான மெயினான. அதுக்கு ஆக்சுவலாக சொன்னால் நம்ம தான் காரணம். அதாவது அதை ஜட்ஜ் பண்ண பார்த்தீங்கன்னா, இவர் இப்படி தான், இந்த பொண்ணு இப்படி தான், அந்த பையன் இப்படி தான் சோஷியல் மீடியாவில் ஜட்ஜ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் தப்பு. ஜட்ஜ் பண்ணுறது நம்மளுடைய வேலை கிடையாது. ஜட்ஜ் பண்ணுறதுக்கு கோர்ட் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா சோஷியல் மீடியாவில் நம்மளோட கேள்விகளை ரைஸ் பண்ணலாமே தவிர ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணதுனால தான் இன்னைக்கு ஒரு உயிர் அங்கே இறந்துருச்சு. அது தப்பாக ரைட்டாக அதை பற்றி நம்ம முடிவு பண்ண முடியாது, அது கோர்ட் முடிவு பண்ணும். ஆனால் இன்னைக்கு தன்னுடைய சைடு இருக்கக்கூடிய வாதத்தை சொல்கிறதுக்கு கூட அந்த மனுஷன் அங்கே உயிரோடு இல்லை. தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா இதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாதீங்க. இது உங்களுக்கான ஒரு ப்ரூஃப். சோஷியல் மீடியாவில் என்றைக்குமே உங்களுக்கு ஒரு, அதாவது நீ பண்ணது தான் கரெக்டு, நீ பண்ணது இதான் நிஜம்ன்றது வெளியே வராது. சோஷியல் மீடியாவில் ஒரு 10 பேர் 10 விதமான பார்வையில் பார்ப்பாங்க, 10 விதமாக கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால் அதில் நமக்கு எப்படி சொல்கிறது, பப்ளிசிட்டி கிடைக்குமே தவிர அதுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்காது சோஷியல் மீடியாவில். அதுக்கு கோர்ட் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க. அதே மாதிரி இன்னொரு தரப்பில் அந்த பொண்ணுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம் கேரளாவில் நடந்தப்போ அந்த பொண்ணு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அங்கிள் மாதிரி இருக்கிறார். அவர் அந்த மாதிரி பேட் டச் பண்ணும்போது அந்த பொண்ணு வீடியோ எடுத்துச்சு. வீடியோ எடுத்து அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓங்கி பலார்னு கன்னத்திலே 2 அறை விட்டுச்சு. அவரை விட்டவொடனே இவர் என்ன பண்ணுறாரு, நான் அந்த மாதிரிலாம் பண்ணலன்னு சொல்லும்போது இவர் சொல்கிறேன், இந்த பொண்ணு சொல்லுது நான் வீடியோ இருக்குது காட்டுட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ வந்தாலும் அமைதியாகிட்டான், எதுவுமே பேசலை. அப்போது அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா, இப்போ அவர் இந்த சமமே எடுத்துங்க, தீபக் சமமே நடந்தப்பயே இவர் ஏதோ நான் அவரை அடிச்சோ இல்லை பக்கத்தில் கிட்ட சொல்லியோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விட்டோ ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா இன்னைக்கு யார் மேலே தப்புன்றது கரெக்டாக தெரிஞ்சிருக்கும், ஒரு உயிரையும் இழந்திருக்க மாட்டோம். ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் வெறும் சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுனால 10 விதமான பார்வையினால் அவரை பார்த்து அவரை கொச்சப்படுத்தி அவரை இன்னைக்கு ஒரு சூசைட் பண்ணுற நிலைக்கு நம்ம தள்ளிட்டோம். ஒரு உயிரை நம்ம இன்னைக்கு கொண்டுட்டோம். இன்னைக்கு ஒரு குடும்பம் அனாதையாக நிற்கிதுங்க. இதுக்கெல்லாமே காரணம் நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணது தான். நன்றி, வணக்கம்.